யூடியூப் ஹிஸ்டரியை வந்து எப்படி பர்மனெண்டா டெலீட் பண்றது அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல டீடைல்டா வந்து பார்க்க போறோம். நீங்க வாட்ச் பண்ண ஹிஸ்டரியா இருக்கட்டும், சர்ச் பண்ண ஹிஸ்டரியா இருக்கட்டும், எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா பர்மனெண்டா டெலீட் பண்றதுக்கான டீடைல்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி எவ்வளவு அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணதுமே அதில் வந்து மேனேஜ் ஆல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ச் பண்ண ஹிஸ்ட்ரி, நீங்கள் என்ன சர்ச் பண்ணீங்களோ அது எல்லாமே வந்து வித் டேட் வைஸ் டைம் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரிசையாக வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த டேட்டில் எந்த டைமிங்கில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் சர்ச் பண்ணீங்க, என்னென்ன விஷயங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ பர்டிகுலராக ஒரு சர்ச் பண்ணதை மட்டும் நீங்கள் வந்து டெலீட் பண்ணணும், இல்லை ஒரு வாட்ச் பண்ணதை மட்டும் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்டு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் வாட்ச் பண்ணதோ இல்லை சர்ச் பண்ணதோ மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலீட் வந்து ஆகும். இதுவே வந்து கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா டெலீட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பெருசாக இருக்கும் டெலீட் அப்படின்ற மாதிரி. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து டெலீட் டுடே, அதுக்கப்புறம் டெலீட் கஸ்டம் ரேஞ்ச், டெலீட் ஆல் டைம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் டெலீட் டுடே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் யூடியூப்ல சர்ச் பண்ணீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் யூடியூப்ல பார்த்தீங்களோ அந்த ஹிஸ்ட்ரி மட்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வந்து டெலீட் வந்து ஆகிடும். அதுவே வந்து டெலீட் கஸ்டம் ரேஞ்சுன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் டேட்லேருந்து ஒரு பர்டிகுலர் டேட்டை நீங்கள் அதில் வந்து செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு டெலீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டில் நீங்கள் பார்த்த வீடியோஸாக இருக்கட்டும், நீங்கள் சர்ச் பண்ண ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலீட் ஆகும். இதுவே டெலீட் ஆல் டைம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் அந்த யூடியூப் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்துருக்கீங்க, இப்போ வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் சர்ச் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். அதில் டெலீட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லா ஹிஸ்ட்ரியுமே வந்து டெலீட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ யூடியூப்ல நம்ம வந்து ஹிஸ்ட்ரி எப்படி டெலீட் பண்றது அப்படிங்கறது தெரிஞ்சிருப்பீங்க. நீங்க வாட்ச் பண்ண ஹிஸ்ட்ரியா இருக்கட்டும், சர்ச் பண்ண ஹிஸ்ட்ரியா இருக்கட்டும், அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸ்ல தான் நம்ம வந்து டெலீட் பண்ணோம் அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. இதுல இருந்து டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.